வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தனா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 4 டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இடைநிலை மற்றும் உள்ளிடைநிலை தனிமங்கள், இந்த லெசன்ல இருந்து குரோமைல் குளோரைடு டெஸ்ட், குரோமைல் குளோரைடு சோதனை, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 3 மார்க் கொஸ்டினை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கணும், அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட், சோடியம் குளோரைடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த டெஸ்ட் டியூப்பில் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரோமைல் குளோரைடு அப்படிங்கிற இந்த கேஸ் கிடைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CrO2Cl2. இதுதான் வந்து குரோமைல் குளோரைடு. இது வந்து ஒரு கேஸ், பார்க்குறதுக்கு வந்து இந்த டைட்டில் இருக்குல்ல இந்த கலரில் தான் இருக்கும், ஒரு ஆரஞ்சு ரெட் கலர். நான் அந்த பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த குரோமைல் குளோரைடோட கலர் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கண்டென்ட் அப்படியே உள்ளே ஆட் பண்ணுறோம் 1 by 1. வெளியிலேருந்து ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் வந்து நம்ம ஏன் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு உப்பு ஏதாவது கொடுக்குறாங்க, லைக் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு ஆர் அமோனியம் குளோரைடு, இந்த மாதிரி குளோரைடு இருக்கிற எந்த ஒரு சால்ட் கொடுத்தாலும் சரி, அதுக்குள்ளே குளோரைடு அயனிகள் Cl- இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த குரோமைல் குளோரைடு டெஸ்ட்டை பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு, உறுதிப்படுத்தும் சோதனை. ஓகேவா? சரி, அப்படியே நம்ம ரியாக்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் K2Cr2O7 இதை எடுத்துக்கிட்டு, இது கூட ஒருவேளை நமக்கு வந்து NaCl கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ சோடியம் குளோரைடு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இது கூட வந்து ஆசிட், ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இங்கே இருக்குல்ல கே, இது வந்து இங்கே இருக்கிற சல்ஃபேட் எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் பைசல்ஃபேட் அப்படின்னு மாறிடும், KHSO4. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சோடியம், அதுவும் இங்கே இருக்கிற இந்த சல்ஃபேட் அயான்ஸ் எடுத்துக்கிட்டு NaHSO4 இந்த மாதிரி மாறிடுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற குரோமியம், இதுதான் வந்து குரோமைல் குளோரைடாக மாறப்போகுது. அப்போ CrO2Cl2 இதுதான் வந்து குரோமைல் குளோரைடு கேஸ். இதுதான் வந்து ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது கூட எக்ஸஸாக இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து தண்ணியாக வெளியில் போயிடும். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 4 times NaCl-ம் 6 times சல்ஃபியூரிக் ஆசிட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அப்படியே ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம் பாருங்கள். இங்கே K2 இருக்கு இல்லையா, இந்த 2 இங்கே வந்துடும். அப்போ 2 times KHSO4. அப்போ பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த Cr2 இருக்குல்ல, இதில் 2 Cr இருக்குது, பட் இங்கே ப்ராடக்ட் சைடில் ஒரு Cr தான் இருக்குது. அதனால் இதையும் நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை 2 times Cr இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த O7 லாஸ்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து சோடியம். ஸோ சோடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4Na இருக்குது. இந்த 4Na அப்படின்னு இந்த இடத்துல ப்ராடக்டில் வந்து நீங்கள் இன்ட்டு 4 போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோரின் ஆல்ரெடி 4 into Cl 4Cl, அது வந்து இங்கே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த CrO2Cl2வில் கவனிக்கும்போது நீங்கள் SO4ல் இருக்கிற ஆக்சிஜன்லாம் பார்க்காதீங்க. இந்த ஆக்சிஜன்லாம் அப்படியே இங்கே SO4 தான் ரீடைன் ஆகும். ஸோ குழப்பம் இருக்காது. அப்போ நம்ம வந்து அடுத்து கவனிக்க வேண்டியது, இந்த ஆக்சிஜன் 7 times இது K2Cr2O7ல் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 into 2 4 times ஆக்சிஜனை யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இன்னும் வந்து 3 ஆக்சிஜன்ஸ் இருக்கும் இந்த 7 ஆக்சிஜனில். அந்த 3ஐ வந்து வாட்டராக மாற்றி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரியாக்டண்ட்டில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அவ்வளோ ஆட்டம்ஸும் வந்து ப்ராடக்ட் சைடில் வந்திருக்கும். ஸோ இட் இஸ் அ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து இந்த CrO2Cl2 அப்படிங்கிறது வந்து ஒரு கேஸ். இதுதான் என்ன நிலையில் இருக்கும், பார்க்குறதுக்கு நிறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு சிவப்பு நிறம்.
இந்த டெஸ்ட் டியூபில் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. ரைட். இப்போ இந்த டெஸ்ட் டியூபில் வருது இல்லை, இந்த கேஸ் வந்து குரோமைல் குளோரைடு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் டியூபில் இருக்கிற இந்த கேஸை நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் செலுத்திக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து லெட் அசிட்டேட் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பிபி கூட அசிட்டேட் அயான்ஸ், இதுதான் வந்து லெட் அசிட்டேட்டு. இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதுவாங்க, CH3COO twice PB. ஆக்சுவலாக என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிற ஒரு டெஸ்ட் டியூப்பில் இந்த கேஸை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து லெட் அசிட்டேட்டை அந்த டெஸ்ட் டியூப்பில் ஊற்றுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அடுத்த ஸ்டெப் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கான ஈக்குவேஷன் அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து குரோமைல் குளோரைடு இருக்குது. அப்போ CrO2 Cl2. இதை நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் செலுத்துகிறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 4 டைம்ஸ் NaOH எடுத்தோம்னா பேலன்ஸ் ஆகிடும். இப்போ இந்த 2 Cl வந்து இங்கே இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 டைம்ஸ் NaCl அப்படின்னு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம், இது வந்து இங்கே இருக்கிற சோடியம் அண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு சோடியம் குரோமேட் அப்படின்னு மாறும். அப்போ Na2CrO4 தான் இதோட ஃபார்முலா. அடுத்து ரிமைனிங் இருக்கிற இந்த H வந்து H2Oவாக போயிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து வாட்டர் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 4 இன்ட்டு ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, பட் இங்கே 2 தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 2 வாட்டர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சோடியம் குரோமேட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடில் இந்த குரோமைல் குளோரைடை பாஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட நேம் வந்து சோடியம் குரோமேட். அடுத்து இப்போ இந்த சோடியம் குரோமேட் நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் இருக்குது. இதுலேயே நம்ம லெட் அசிட்டேட் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ Na2CrO4 இந்த டெஸ்ட் டியூப்லேயே லெட் அசிட்டேட்டை ஆட் பண்ணுறோம். அப்போ லெட் அசிட்டேட்டுக்கு ஃபார்முலா என்ன, CH3COO. இது வந்து அசிடேட்னு சொல்கிறோம். இதோட வேலன்சி -1, சார்ஜ் வந்து -1 அப்படிங்கிறனால Pb2+ இதை ஆட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெட் அசிட்டேட் கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற Cr இங்கே இருக்கிற Pbயோட சேர்ந்து லெட் குரோமேட்டாக மாறிடும். ஸோ PbCrO4. இப்போ இந்த PbCrO4ஓட கலர் தான் வந்து எல்லோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோடியமும் இங்கே இருக்கிற அசிட்டேட் அயானும் சேர்ந்து சோடியம் அசிட்டேட்டாக மாறிடும். இப்போ CH3COONA. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட 2 அசிட்டேட் இருக்குது, 2 Na இருக்குது. அது ரெண்டும் வந்து 2 டைம்ஸ் CH3COONAவாக மாறிடும். ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு PBயும் இங்கேருந்து CrO4 ஆட் ஆகி நமக்கு வந்து PbCrO4 அப்படிங்கிற லெட் குரோமேட் கிடைக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு மஞ்சள் நிற வீழ்படிவு, அதனால் இந்த மாதிரி டவுன்வார்டில் ஆரோ மார்க் போட்டு காட்டுவோம். ஸோ இது வந்து எல்லோ கலரில் நமக்கு தெரியும். இப்போ இந்த எல்லோ கலர் வந்துருச்சு அப்படின்னா இந்த குரோமைல் குளோரைடு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த குரோமைல் குளோரைடு ஏன் வரும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற சால்ட்டில் இந்த இடத்துல Cl இருந்தால் மட்டும்தான் இந்த ஆரஞ்சு சிவப்பு நிறமுடைய குரோமைல் குளோரைடு வாயு வெளிப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து குரோமைல் குளோரைடு சோதனை செய்கிறாங்க. ஓகே, ஸோ நான் இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ குரோமைல் குளோரைடு சோதனை அப்படிங்கிறது குளோரைடு அயனிகளை கண்டறிவதற்கு ஒரு சோதனை. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, K2Cr2O7 அப்புறமா கந்தக அமிலம், தட் மீன் அடர் கந்தக அமிலம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டு, சோடியம் குளோரைடு போன்ற ஏதாவது குளோரைடு சால்ட்டு, அப்புறமா ஹீட் பண்ணுறோம். இதெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அடுத்து ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம், நம்ம குளோரைடு சால்ட்டை எடுத்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டு சல்ஃபியூரிக் ஆசிடோட ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு கேஸ் கிடைக்குது. இதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடில் பாஸ் பண்ணும்போது சோடியம் குரோமேட் கிடைக்கும். இந்த சோடியம் குரோமேட்டில் கொஞ்சமாக லெட் அசிட்டேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறப்ப அது எல்லோ கலராக மாறும். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து குளோரைடு அயனி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசனில் இருக்கிற மற்ற கண்டென்ட்டுக்கு வீடியோ லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.